வணக்கம் நண்பர்களை. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கோவில் நகைகளை அந்த முத்துவேல்கிட்ட இருந்து தந்திரமான முறையில் மயில் லேடி கெட்டப் போட்டு வாங்கிறாங்க. அதை கொண்டு கோவில் நிர்வாகத்திடம் கொடுத்து எங்கள் அத்தை தப்பு செய்யலை அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம காளியம்மா அப்படியெல்லாம் முதல் மரியாதையை நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி கொடுக்க முடியாதுல்ல. ஏன்னா என் பையன் சிவனாண்டி இருக்கான், 2 வருஷத்துக்கு இடையில ஒரு போட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு சிலம்பம் போட்டி வைக்கிறாங்க. அப்போ காளியம்மா சார்பாக ஒருத்தங்களை விடுறாங்க. அதே நேரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி சார்பாக ஒருத்தங்களை விடுறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டேஸ்வரி சார்பாக நின்ன ஆள் தோத்துறாங்க. அந்த நம்ம சிவனாண்டி சார்பாக நின்னவங்க ஜெயிக்கவும் முதல் மரியாதை என் பையன் சிவனாண்டிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி இவனை அடித்து ஓரங்கட்ட நான் இருக்கேன், என் கூட வாங்க போட்டிக்கு ஜெயிச்சிட்டானா சிவனாண்டிக்கு முதல் மரியாதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சவால் விடுறாங்க. இதில் அப்படியே தோத்து போகிறாங்க சிவனாண்டி. நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரிக்கு முதல் மரியாதையை வாங்கி கொடுக்குறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பு கட்டத்தில் நம்ம மயில் அழகா லேடி கெட்டப் போடுறாங்க. எப்படியாவது இந்த முத்துவேலுக்கு கண்டிப்பாக கோவில் நகைகளை சிவனாண்டி எங்கே வைக்கணும், ஒழிச்சு வைக்கணும்னு எல்லாம் சொல்லியிருப்பான். அதனால முத்துவேலுக்கு அந்த ரகசியம் தெரியும். எப்படியும் சின்னத்தை அங்கே தான் எடுத்து இந்த நகையை மாற்றி கொடுத்து தன்னோட கணவர் சிவனாண்டியை முதல் மரியாதை வாங்குறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கு பித்தலாட்டம். அப்போ தோல் உரிக்கன்னா முத்துல முயல் ஒரு பொம்பளை பொறுக்கி. அப்போ நம்ம பொம்பளை கேரக்டர் போட்டால் கண்டிப்பாக நம்ம மாய வலையில் முத்துவேலை வீழ்த்திடலாம் அப்படின்னு மயில் கலையிறங்குறாங்க. லேடி கெட்டப்பில் சும்மா அசத்துறாங்க நம்ம மயிலை உண்மையாட்டே லேடி தான் அப்படின்னு நம்ம முத்துவேலு உருகி உருகி லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த கோவில் நகையெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது, நீ உனக்கு அழகுக்கு இந்த நகை மட்டும்தான் குறைவாக இருக்குது அப்படின்னு மயிலுக்கிட்ட கோவில் நகைகளை கொண்டு கொடுக்க அப்படியே மயில் நம்ம கார்த்திகிட்ட கொடுக்குறாங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இந்த முத்துவேலுகிட்ட இருந்து இந்த நகையெல்லாம் மீட்டுட்டிய சகலை அப்படின்னு நம்ம கார்த்தி கேட்கவும் மயில் சொல்கிறாங்க, என்ன அது முத்துவேலு இப்படி காஞ்சி போய் கிடப்பான் அப்படின்னு தெரியல, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கில, அவன் கண்டிப்பாக நம்ம லேடி கெட்ட போட்டால் அவனை மயக்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். என் பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு அப்படி தான் அவனை மயக்கி இந்த நகையை மீட்டுட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. சபாஸ், இதை இப்போவே கோயிலில் கொண்டு கொடுத்து அத்தை தப்பு செய்யலை அப்படின்னு ஒத்துக்க வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கோவில் நகையை கொண்டு நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க கோயிலில். அவங்க பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி எந்த தப்பும் செய்யலை, இந்த முத்துவேல்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி நேரம் நம்ம காரியமாக இதெல்லாம் நம்பும்படியே இல்லை, இவங்களே மறைச்சி வச்சுட்டு இப்படியெல்லாம் சொல்லுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சாமுண்டேஸ்வரிக்கும் என் பையன் சிவனாண்டிக்கும் ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கு இந்த முதல் மரியாதையை செய்திடலாம் அப்படின்னு சொல்லினேன். காளியம்மா சொல்லுதான் நல்ல யோசனையாக தான் இருக்குது. இப்போ நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா எந்த போட்டி வச்சாலும் அதில் வெற்றி பெறுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது, அதனால இதுக்கு ஒத்துக்கிடும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் நம்ம ஒரு சிலம்பம் போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதோட சிவனாண்டி சார்பில் ஒருத்தங்களை இறக்குறாங்க சிலம்பம் போட்டிக்கு. அவங்க தான் உள்ளதிலே நம்பர் 1 அப்படிப்பட்டவங்களை இறக்குனா கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் நம்ம தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. யாருமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு உள்ள நம்பர் 1 இறக்கியிருக்கோம். என் பையன் சிவனாண்டி எப்படியோ முதல் மரியாதையை வாங்கிக்குப்பான் அப்படின்னு நம்ம காளியம்மா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரியை ஒருத்தங்களை இறக்குறாங்க. அத்தை, நம்ம சிலம்பத்தை ஜெயிக்க யாராம முடியாது அப்படின்னு மயில் சொல்லினாரு. வேண்டாம் வேண்டாம், நான் எனக்கு தெரிஞ்சவங்களே இறக்குறேன், இவங்களே ஜெயிக்க யாராலையும் முடியாது அப்படின்னு ஒருத்தங்களை இறக்குறாங்க. அவங்கள ஈஸியாக சிவனாண்டியோட ஆள் அடிச்சு போட்டுறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா சொல்கிறாங்க, நான் இருக்கேன் அப்படின்னு முதல் மரியாதையை சிவநாட்டுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு ஊர் மக்கள் முடிவு பண்ண நேரம் இல்லை, இவன் ஜெயிச்சேன்னு சொல்கிறீங்களா, என்கிட்ட லாஸ்ட்டாக ஃபைனலாக மேட்ச் பண்ண சொல்கிறேங்க, அதில் வின் பண்ணிட்டாருன்னா
சிவனாண்டிக்கே பதவியை கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இறுதி கட்டத்தில் நம்ம ராஜா கூட வந்து ஒரு பெரிய ஃபைட்டு சிலம்பம் போட்டி நடக்குது. நம்ம ரேவதி அப்படியே வந்து சந்தோஷத்தில் துள்ளுறாங்க. என்னுடைய கணவர் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து சிலம்பம் சுற்றி அசுத்துறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்க நேரம் தான் நம்ம ராஜாவோட ஆட்டத்தை பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரியே வியந்து போகிறாங்க. இவன் என்னோட மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லிக்க தகுதி, இவன் வீரத்துலேயும் எல்லாத்தையும் விட ஓரங்கட்டிட்டு சிறந்து விளங்குறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வியந்து போக வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து எதிர்த்து வந்து ஜெயிச்ச அந்த சிலம்பங்காரையனை வந்து அடித்து தவசம் பண்ணி ருத்ர தாண்டவம் ஆடி ஜெயிச்சுறாங்க. அதோட பார்த்தோன்னா எல்லாரும் மூக்குக்கு மேலே விரலை தூக்கி வைக்க அளவு பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அதோட இனி இந்த முதல் மரியாதையை வந்து சாமுண்டேஸ்வரி அம்மா தான் வெற்றி பெற்றாங்க. ஏன்னா அவங்க மாப்பிள்ளையே வந்து ஜெயிச்சிட்டாங்க. இதை விட வேற என்ன வேணும், அவங்களுக்கு தான் இந்த முதல் மரியாதையை ஊர் நிர்வாகம் செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிவனாண்டிக்கு முத்துவேலுக்கு வந்து சங்க அத்துட்டு, என்னடா இது, நம்ம எப்படியாவது இந்த முதல் மரியாதைக்கு ஆசைப்பட்டு கோவில் நகையை திருடி என்ன வேலையெல்லாம் பண்ணணும், ஆனால் கடைசியில் பார்த்தோன்னா நம்ம கையில் தான் வந்து எல்லாமே தோற்று போகுது. அந்த அளவுக்கு இந்த டிரைவர் பையன் வந்து சாமுண்டேஸ்வரியை வின் பண்ண வச்சுட்டானே அப்படின்னு வந்து முகம் சொல்லிக்கிறாங்க. முதல் மரியாதை ஊர் சார்பாக வந்து பரிவட்டம் கட்டி நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு கிடைக்குது. என்னோட மாப்பிள்ளையை நான் இந்த ராஜாவை அறிவிக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி வாயால் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து ராஜாவுக்குள்ள மரியாதை வந்து கிடைக்குது. இதை பார்த்து சந்திரா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அக்காட்டிருந்து இந்த டிரைவர் பையில பிரித்து வச்சேன், ஆனால் எல்லாத்தையும் ஓரங்கட்டி அவன் வந்து எல்லாம் வெளியே தள்ளி அவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு வந்து பேயறிஞ்சதுக்கிறங்க நிற்கிறாங்க நம்ம சந்திரா. இந்த சைடு பார்த்தோன்னா ஈஸ்வரி இப்படி ஒரு மாப்பிள்ளை வந்து கிடைக்க கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ பார்த்தியா சிவனாண்டியோட ஆட்கள் கோவில் நகையை திருடிக்கிட்டு வந்து பழியை வந்து நீ செய்தாது அப்படின்னு வந்து போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லினாரு. நம்ம வீட்டில் இருக்க கோவில் நகையை அவங்க எப்படி திருடுவாங்க, அந்த சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம வீட்டில் யார் திருடுறாங்க அப்படின்னு வந்து கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த நேரத்தில் கேமராயை வர ஆஃப் பண்ணி வச்சு திருடியிருக்காங்க. எனக்கு இதில் வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்காப்புல கண்டிப்பாக இது அந்த டிரைவர் பையன் செய்திருக்க மாட்டான், அவனுக்கு இருக்க வசதிக்கு எவ்வளோ நகைனாலும் வாங்கிடுவான், அவங்க இவ்வளோ கீழ்த்தரமான வேலையை செய்ய ஆள் இல்லை, அப்படி இருக்கிறனால நம்ம மயில் மாப்பிள்ளையும் கிடையாது, அது பிறகு நம்ம பொண்ணுங்களும் வந்து செய்ய ஆள் கிடையாது, அப்போ கூட இருக்கிறது யார் செய்திருக்கணும், இந்த சந்திராவா இருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் என் சொந்த தங்கச்சியாச்சே, ஆனால் இவ்வளோ சந்தேகப்பட்டு தான் தீரணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து நம்ம சந்திரகலா மீது சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலா என்னோட கணவருக்கு கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையும் இந்த வாட்டியும் நீ தட்டி பறிச்சிட்டல, உன்னை விடமாட்டேன் அக்கா கறி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரியை அடுத்த கட்டமாக பழிவாங்க துடிக்கிறாங்க. இங்கே நம்ம வீட்டிலே மேய்ஞ்சிட்டு இருக்க கல்லாடு யார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அதை வெளுத்து எடுக்கணும் சந்திராவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து துடிக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அதே நேரம் நம்ம ராஜாவும் ரேவதியும் வந்து ஒற்றுமையாட்டு வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்கங்க.